வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிவீட்டில் டெரகோட்டா ஜல்லி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டெரகோட்டா ஜல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இந்த இமேஜில் இருக்கிறது தான் டெரகோட்டா ஜல்லி. ஸோ இதுதான் டெரகோட்டா ஜல்லி. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, விண்டோ இல்லை எக்ஸாஸ்ட் ஏரியா இல்லை ஷாஃப்ட்டு ஓப்பனிங் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வீட்டில் எக்ஸ்டீரியர் இல்லை எலவேஷன் டிசைன் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெரகோட்டா ஜல்லி. இதை எப்படி வீட்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இதுக்கு மேலே காத்திருக்க வேண்டாம், அப்படியே போய்க்கலாம். ஸோ நான் ரிவிட் ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட், அதாவது ஆர்விடி ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஃபைல் போகணும், நியூ கிளிக் பண்ணணும், ஃபேமிலி கிளிக் பண்ணணும். ஸோ இதில் கட் அண்ட் வால் பேனல்ன்றது பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையானதை ட்ராப் பண்ணி ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம விண்டோ க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்டீரியர் எலவேஷன் போகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை 1 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு 6 inches அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த மாதிரி டெரகோட்டா ஜல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாக, நீட்டாக க்ரியேட் பண்ணி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஓகே. ஸோ ஒரு அடிக்கு ஒரு அடி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட்டாக போகணும், எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் 4 inch ஆஃப்செட்டுக்கு ட்ராப் பண்ணணும். ஸோ நான் இதில் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டர்னலாக உள்ள ஆஃப்செட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்செட்டை 0 பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். எதுக்காகனா, இந்த சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நான் ட்ராப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணலாம். ஸோ இது ஒரு இன்ச் இந்த மாதிரி ரேடியஸில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இனி நம்மளோட தேவையான ஷேப்பை ட்ராப் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இது ஒரு இன்ச் ட்ராப் பண்ணிவிட்டு டேன்ஜென்ட் ஆர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, டிக் லைன் டூல் யூஸ் பண்ணி 1 inch ஆஃப்செட் பண்ணு இந்த மாதிரி. ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் பிக் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் டூல் ட்ரா ஆக்சிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, 2 ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸில் வந்திருக்கா? ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த அவுட்டர் லைன் பார்த்தீங்களா, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் டெலிட் பண்ணி விடுறேன். இந்த டெலிட். ஸோ இது ஸ்ப்ளிட் எலமெண்ட் அப்படிங்கிற கமாண்டு இல்லை ஸ்ப்ளிட் லைன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸ்ப்ளிட் லைன் ஸ்ப்ளிட் எலமெண்ட் ஷார்ட்கட் எஸ்எல். கீபோர்ட் ஷார்ட்கட் எஸ்எல். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நோட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணால் இது 2 ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன்.
நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் அண்ட் ஒரு எலமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் 3Dயில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 2 இன்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஹிடன் லைனில் இருக்குது, அதனால தான் ஜஸ்ட் லைன்ஸ் தெரியுது. நம்ம வந்து விஷுவல் ஸ்டைல் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷேடட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி சாலிடாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல். ஸோ இதில் வந்து ஒரு கிரியேட் நியூ மெட்டீரியல் போகிறேன். கிளிக் பண்ணி திரும்ப டெரகோட்டா ஜல்லி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ளே மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்பியரன்ஸ் போகிறேன். கிளிக் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் போகிறேன். அதில் மேஸ்னரி போகிறேன். ஸோ இதில் ஏதாவது வந்து ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளோரிங் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த வெதரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெட்டீரியல் தெரியல. அதுக்கு ரீசன் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நம்ம டெரகோட்டா ஜல்லி கிரியேட் பண்ணோம் இல்லையா மெட்டீரியல். ஸோ இதில் கிராஃபிக்ஸில் வந்து யூஸ் டெண்டர் அப்பியரன்ஸ் இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேடட் வியூலையும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? புரியுதா? இதே இது ரியலிஸ்டிக் வேணும்னா ரியலிஸ்டிக் கிளிக் பண்ணணும். இது வந்து ரியல் அப்பியரன்ஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ நான் இதை ஷேடன் கிளிக் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ் கிளிக் பண்ணிட்டு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் போயிட்டு இதில் டெரகோட்டா ஜல்லி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் போயிட்டு பேக்கப் வந்து 3 டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே சேவ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் லோட் பண்ணுறேன் ப்ராஜெக்ட்டுக்குள்ளாடி. ஸோ நான் இப்போ ப்ராஜெக்டில் வந்துட்டேன். இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். சரி, டெரகோட்டா ஜல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ ப்ராஜெக்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஆர்கிடெக்சர் டேப் போகணும், வால் கிளிக் பண்ணணும். ஸோ நான் வந்து கட்டன் வால் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்குது கட்டன் வால் 2 செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து என்ன ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராப் பண்ணுறது முன்னாடி இந்த ஹைட் பார்த்தீங்களா, இதை வந்து அன்கனெக்டட் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். ஒரு 10 அடிக்கு ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? இதை ட்ராப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 அடி கொடுக்குறேன். நான் தேடி போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வால் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. டெரகோட்டா ஜல்லி இன்னும் அப்ளை பண்ணல. ஸோ அதனால இந்த மாதிரி பிளெயினாக தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன், எடிட் டைப் போகிறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன், டெரகோட்டா ஜல்லி அப்படின்னு டைப் பண்ணுறேன். வால் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இந்த கட்டன் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இந்த நன்னை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண டெரகோட்டா ஜல்லியை உள்ளே கொண்டு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிகல் கிரேட்டில் வந்து இந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு 1 feet அப்படின்னு கொடுக்கும். ஏன் 1 feet கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் வித் ஆஃப் த டெரகோட்டா ஜல்லி. டெரகோட்டா ஜல்லிக்கு வந்து எவ்வளோ வித்து கொடுத்துருக்கணும் அந்த வித்தை வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹரிசாண்டல் கிரேட்டுக்கும் ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 1 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை. ஓகே. ஸோ பாருங்கள் டெரகோட்டா ஜல்லி கிரியேட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா?
இப்படி தான் டெரகோட்டா ஜல்லி வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வால் கிரியேட் பண்ணால் போதும். இந்த வால் கிரியேட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ப்ராஜெக்டில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷனில் ட்ரா பண்ணால் போதும். சரிங்களா? இப்படி தான் டெரகோட்டா ஜல்லி கிரியேட் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் ரிவீட்டில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.